ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஒரு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 4ஆம் வீடானது மிக மிக முக்கியமான ஸ்தானமாகும். அந்த 4ஆம் பாவமானது சிறப்பாக அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பார்த்திருக்கின்றால் அதாவது வீடு வாகன யோகங்கள் ஏற்படும், தாய்க்கு நல்ல நல்ல ஆரோக்கியங்கள் ஏற்படும் என்பது ஒரு முக்கிய விஷயமாகும். அது மட்டுமின்றி 4ஆம் இடம் என்பது சுக வாழ்விற்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவமாகும். ஒருத்தர் வாழ்வதே இதுக்காக சந்தோஷகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பதற்குத்தான். குறிப்பாக ஒரு ஆணின் ஜாதகத்திலோ பெண்ணின் ஜாதகத்திலோ 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைகின்ற பொழுது, சுபகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடியது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், சுபர் சேர்க்கை பெற்ற புதன் ஆகிய கிரகங்கள் 4ஆம் வீட்டில் அமைகின்ற பொழுதோ, 4ஆம் வீட்டதிபதி சுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்திலோ அவர்களுக்கு சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு, அசையும் அசையா சொத்துகள் சேர்க்கை தாராளமாக உண்டாகும். அதுவே அவங்க ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தா சொத்துகள் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் சுபகிரகங்களை பற்றி சொன்னேன். 4ஆம் வீட்டில் கிரகங்கள் பலமாக இருந்தால் கூட, அதாவது பிறகு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், 4ஆம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு தன்னை தாண்டி தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுவே 4ஆம் வீட்டதிபதி பலகீனமாக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்காது. வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. அதுவும் குறிப்பாக 4ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் அமையப்பட்டுட்டா, பாவகிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடியது சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் ஆகும். சூரியன் செவ்வாய் 4இல் அமையப்பெற்று அது நட்பு வீடாக இருக்கும் பட்சத்தில் பெரிய கெடுதி இல்லை. 4இல் அமையக்கூடிய சூரியனானவர் செவ்வாய் வீட்டிலோ சந்திரன் வீட்டிலேயோ நட்பு கிரக சேர்க்கப்பட்டு 4இல் அமைகின்ற போது பெரிய கெடுதி இல்லை. அதுவே 4இல் அமையக்கூடிய சூரியனானவர் சனி சேர்க்கை பெற்றோ சனி சாரம் பெற்றோ ராகு சேர்க்கை பெற்றோ ராகு சாரம் பெற்றிருப்பது நல்லதல்ல. உதாரணத்துக்கு சொன்னேன். அதுபோல 4இல் அமையக்கூடிய செவ்வாயானவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்லதுதான். அதுவே 4இல் அமையக்கூடிய செவ்வாயானவர் சனி வீட்டில் இருக்கிறதோ ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் 4ஆம் வீட்டில் அமைய பெற்றால், சனி 4ஆம் வீட்டை பார்த்தாலோ 4ஆம் அதிபதியை பார்த்தாலோ, ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியையும் 4ஆம் வீட்டையும் சனி பார்த்தால் அவங்களுக்கு எவ்வளவுதான் சொத்துக்கள் இருந்தாலும் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வானது திருப்திகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. சொத்துகள் இருந்து என்ன புண்ணியம்? சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. சொத்துகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கடன் வாங்குவாங்க, வீட்டில் கடன் கட்டுவாங்க, கொள்ளுவாங்க, எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அதாவது சொத்துகளே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பலவிதமான எல்லா விதமான சகங்களையும் அனுபவிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சொத்துகள் பல இருந்து கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு தடை, தாமதங்கள், இடையூறுகள், தடங்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும். பொதுவாக 4ஆம் வீட்டை சனி பார்ப்பது மிக மிக கெடுதி. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி 4ஆம் அதிபதி, 4ஆம் வீட்டை சனி பார்க்கக்கூடிய சனி லக்னாதிபதியாக இருந்தால் பெரிய கெடுதி இல்லை. அப்படி லக்னாதிபதியாக இல்லாமல் இருந்து 4ஆம் வீட்டை சனி பார்த்தாலோ, 4ஆம் அதிபதியாக சனி இருந்து சனி 4ஆம் வீட்டை பார்க்காம மற்ற லக்னக்காரங்களுக்கு சனி லக்னம் 4ஆம் வீட்டை பார்த்தாலோ 4ஆம் அதிபதி பார்த்தாலோ சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற பலன்கள் உண்டாகும். அதுபோல 4ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதோ 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பதோ சுகவாழ்வு, சொகுசு வாழ்வை குறைக்கும். அதுபோல 4ஆம் அதிபதியானவர் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இருப்பது சுகவாழ்வு, சொகுசு வாழ்வை குறைக்கும். அடுத்து இன்னொரு முக்கிய சுகவாழ்வு, சொகுசு வாழ்வை பற்றி பல விதமான விஷயங்களை சொன்னேன். அதுபோல் 4ஆம் அதிபதி போய் 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறதோ நீச்சம் பெற்றதோ பகை பெற்றிருந்தால் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 4ஆம் இடத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, 4ஆம் இடத்தை பற்றி பேசுகின்ற பொழுது 4ஆம் இடமானது ஒருவரின் இருதய சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்பதற்கு முக்கியத்துவம் வைக்கக்கூடிய பாவமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 4ஆம் இடமானது சனி, ராகு போன்ற பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டோ, 4ஆம் அதிபதியானவர் சனி, ராகு போன்ற பாவகிரக சேர்க்கை பெற்றோ, 4ஆம் வீட்டில் சூரியன் அமையப்பெற்றோ, 4இல் சூரியனானவர் பகை பெற்று அமையப்பெற்றால், சனி, ராகு போன்ற நட்சத்திரங்களில் அமையப்பெற்று சூரியனானவர் பலகீனமாக 4ஆம் வீட்டில் அமையப்பெற்றோ, காலபுருஷ தத்துவப்படி
காலபுருஷ தத்துவப்படின்னு சொல்கிறதோட சூரியனோட வீடான சிம்மத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் அமையப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இருதய லோ பிபி ஐபிபி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அடுத்து 4ஆம் வீட்டை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கற்பு ஸ்தானமாக வர்ணிக்கப்படக்கூடியது 4ஆம் பாவமாகும். 4ஆம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள், சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு சூரியன் செவ்வாய், இந்த மாதிரி 4 கிரகங்களில் 2க்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் 4ஆம் வீட்டில் இருப்பதோ 4ஆம் வீட்டை பாவகிரகங்கள் பார்ப்பதோ பெண்கள் ஜாதகத்தில் அவ்வளோ நல்ல அமைப்பு சொல்ல முடியாது. அதுவே 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமையப்பட்டால் அந்த பெண்ணானவர் மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் நல்ல உயர்வுகளும் நல்ல ஏற்றங்களும் அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகவாழ்வு சொகுசு வாழ்வு எப்படி ஏற்படும், ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் எப்படி பாதிக்கப்பட்டால் கற்பு மற்றும் இருதய சம்பந்தப்பட்ட பாதிப்பு பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் இன்று சொன்னேன். 4ஆம் இடமானது கல்வி ஸ்தானமாகும். கல்வியை பற்றி பேச வேண்டும் என்றால் பல மணி நேரம் பேசவெல்லாம். ஒருவருக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும், கல்வியில் சாதனை செய்வாங்களா, ஒருவருடைய ஜாதகம் கல்வியில் ஏற்றத்தை அடைவாங்களா என்பதெல்லாம் பற்றி தெளிவாக நாளை உங்களிடம் பேசுகின்ற போது கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.